மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இறை சித்தத்திற்கு செவிமடுத்தவர் புனித அந்தோனியார் என்கின்ற தலைப்பை பற்றி தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நான் பூசை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் என்கிட்ட ஓடி வந்து சொன்னாங்க, ஃபாதர் யார் பிரசங்கம் வைக்க போகிறதுன்னு கேட்டாங்க. நான் தான் சிஸ்டர் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். கதை சொல்லாமல் பிரசங்கம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அன்று கிறிஸ்தவர்கள் அனைவரும் திருப்பலி நிறைவேற்றலாம் என்று அதிகாலையிலே அவர்கள் வந்திருந்தார்கள். வருகை பாடலானது பாடப்பட்டது. அது ஒரு கிராமம், ஒரு பெரிய கிராமமான இடம் அது. அந்த பங்கு வந்திருந்த உடனே வருகை பாடல் பாடாம நிறைய பேர் கோயிலுக்குள்ளார இல்லை, பாதி பேர் கோயிலில் இருந்தாங்க. இன்னும் சிலர் வந்து கொண்டே இருந்தார்கள். வருகை பாடல் முடிந்த பிறகு தந்தை மைக்கை பிடிச்சி தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. அந்த கோவிலினுடைய ஒரு இடத்திலே, ஒரு ஓரத்திலே சலசலப்பு கேட்டது. யாரோ சண்டை போட்டுக்கிற மாதிரி அவர் அதை உணர்ந்தார். அவர் என்ன பண்ணார், அதே இடத்தை கொஞ்ச நேரம் முறைத்து பார்த்தார். இப்போ ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா என்ன பண்ணுவாங்க ஃபாதர்ஸுங்க, அங்கே முறைச்சி பார்ப்பாங்க. அது மாதிரி அவர் முறைத்து பார்த்தார். அப்படி அவர் பார்க்கின்ற பொழுது அவர் நினைச்சாரு, மக்கள் சலசலப்பை நிறுத்திவிட்டு, சண்டையை நிறுத்திவிட்டு திருப்பலியில் பக்தியாக பங்கெடுப்பார்கள் என்று அவர் நினைத்து பார்த்தார். ஆனால் அது நடக்கவில்லை. அந்த மூலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நபர்கள் அங்கிருந்து எழுந்து வந்தார்கள். முகமூடி அணிந்து கொண்டு, கையுறை அணிந்து கொண்டு, கையிலே துப்பாக்கிகளுடன் அவர்கள் வந்தார்கள். அந்த கூட்டத்தினுடைய தலைவன் வந்து சாமியாரை பிடிச்சி மைக்கில் இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் அனைவரும் கிறிஸ்தவர்களா? யார் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நான் கொலை செய்ய வந்திருக்கின்றோம். உயிர் மேல் பயம் உள்ளவர்கள் ஓடிவிடுங்கள். உங்களுக்கு நான் 2 நிமிடம் அவகாசம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, நான் கையில் வச்சிருக்கிறது பொம்மை துப்பாக்கி கிடையாது, உண்மையான துப்பாக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு சீலிங்கை பார்த்து சுட்டார். 2 முறை டப் டப்புன்னு சுட்டார். அதை அவர் சொல்லி முடித்தவுடன், அந்த சுட்டு முடித்தவுடன் அந்த கோவிலில் இருந்தவர்கள் அப்படியே அடித்து பிடிச்சி வெளியே ஓடுறாங்க, தள்ளிக்கிட்டு. ஒரு சிலர் கதவு வழியாக ஓடுகிறார்கள், ஒரு சிலர் ஜன்னல் வழியாக எகிரி குதித்து ஓடுறாங்க. யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் பிடிச்சி தள்ளிக்கிட்டு தள்ளாடிட்டு எல்லாம் ஓடுறாங்க. நிறைய பேர் ஓடுகிறார்கள். 2 நிமிஷம் உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. 2 நிமிடம் ஆனது. கோயரில் இருந்தவங்க ஓடிட்டாங்க, கேட்டகிஸ்ட் ஓடிட்டாரு, முதல் வாசகம் படிக்க வேண்டியவங்க ஓடிட்டாங்க, எல்லாம் ஓடுறாங்க. கொஞ்சம் பேர் அப்போ தான் பூசைக்கு வந்துட்டு இருக்காங்க. என்ன விஷயம், ஏன் மக்கள்லாம் ஓடுறாங்கன்னு தெரியாமல் அவங்க பாதியிலே வந்த இடத்துல ஓடுறாங்க, ஓடுகிறார்கள். என்ன விஷயம் தெரியல. கடைசியில் 2 நிமிடங்கள் கழிந்த பிறகு அந்த கோவிலிலே ஒரு சில குழந்தைகள் இருந்தார்கள். அப்பா அம்மா குழந்தைகளை விட்டு விட்டு ஓடிட்டாங்க. ஒரு சில இளைஞர்கள் இருந்தார்கள். வயது முதிர்ந்தவர்கள் ஒரு சிலர் மட்டும் இருந்தார்கள். மற்றவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்பொழுது கோவிலினுடைய எல்லா கதவுகளையும் அந்த முகமூடி அணிந்திருந்தவர்கள் தாழிட்டு விட்டு, அப்போ எல்லாம் பயப்படுறாங்க, நம்ம இப்போ சுட போகிறாங்க, கண்டிப்பாக நம்மளை சுட்டு பொசிடுவாங்க, எல்லாம் பயந்துக்கிட்டு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அவர்கள் அஞ்சு கொண்டிருந்த அந்த நேரத்திலே அந்த கூட்டத்தினுடைய தலைவன் வந்து மீண்டும் பங்கு தந்தையை பார்த்து சொன்னானாம். அந்த அந்த முகமூடியை அவர்கள் கழட்டி விட்ட பிறகு சொன்னானாம், ஃபாதர் என்னை மன்னிச்சுக்குங்க ஃபாதர், நானும் இந்த பங்கு தான், உண்மையான கிறிஸ்தவர்கள் யார் என்று கண்டுபிடிப்பதற்காக நான் இதை மாதிரி பண்ணிட்டேன் ஃபாதர், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அன்று திருப்பலி நிறைவேறிற்றது. உண்மையான கிறிஸ்தவர்கள் இயேசுவிற்காக, கடவுளுக்காக தங்களுடைய வாழ்க்கையையும் அவர்கள் இழக்க தயாராக இருந்த அந்த மக்கள் அங்கே இருந்து திருப்பலியை நிறைவேற்றினார்கள், பங்கு கொண்டார்கள். இதுதான் அன்னைக்கு நடந்த திருப்பலி.
உண்மையான கிறிஸ்தவர்களின் பங்களிப்பு. இன்னைக்கு இந்த விஷயம் இங்கே நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்? நிறைய பேர் ஓட மாட்டோம். கதை தெரியுமே நமக்கு, இல்லை? இப்போ நமக்கு கதை தெரியும். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நாம் இறை சித்தத்திற்கு செவிமடுத்தவர் புனித அந்தோனியார் என்கின்ற கருத்தை தியானிக்கின்ற பொழுது, இறை சித்தம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரும். எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தம் இந்த உலகத்திற்கு வருக, விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. நம்ம டெய்லி ஜெபம் பண்ணுறோம். ஆடு காணாமல் போயிட்டா போய் ஃபாதர்கிட்ட சொன்னால் இறைவனுடைய சித்தம். பையன் நல்லா பாஸ் பண்ணிட்டான்னா இறைவனுடைய சித்தம். ஃபெயில் ஆயிட்டான்னா கவலைப்படாதப்பா, இறைவனுடைய சித்தம், ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு இறை சித்தம் இறை சித்தம் இறை சித்தம் என்று நாம் அடிக்கடி இறைவனுடைய சித்தத்தை பற்றி பேசுகின்றோம். உண்மையாகவே இறை சித்தம் என்றால் என்ன என்று நாம் கேள்வி எழுப்புகின்ற பொழுது விவிலியத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவருடைய ஆசை, ஆண்டவருடைய ஏக்கம், ஆண்டவர் நம்முடைய வைத்திருக்கின்ற எதிர்பார்ப்பு, அதுதான் இறை சித்தம். எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய ஏக்கத்தை, தன்னுடைய ஆசையை எப்பொழுது அவன் நிராகரித்து விட்டு இறைவனுடைய ஆசையை, இறைவனுடைய அந்த ஏக்கத்தை நிறைவேற்றுகிறானோ, அப்பொழுதே அவன் இறை சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டான் என்பதுதான் பொருள். இறைவனுடைய சித்தத்தை நாம் எவ்வாறாக அறிந்து கொள்ள முடியும் என்று நாம் கேள்வி எழுப்புகின்ற பொழுது 3 முக்கியமான காரணிகளை பற்றி விவிலிய விரிவுரையாளர்களும் ஆன்மீக தந்தையர்களும் பேசுவார்கள். 3 விஷயம் மட்டும். இறைவனுடைய சித்தமா இது கண்டுபிடிக்கணுமா? நீங்கள் இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் அது இறைவனுடைய சித்தமா என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். முதல் விஷயம் உள்ளார்ந்த பேரார்வம் என்று அதை சொல்லுவார்கள். வாஞ்சை என்று பலர் சொல்லுவார்கள். உள்ளார்ந்த பேரார்வம். நமக்கு முதலில் அது உள்ளார்ந்த ஒரு பேரார்வமாக இருக்க வேண்டும். நமக்கு அதை ஆசைப்படணும். நாம் புனித அந்தோனியாரினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது இன்று நாம் பார்த்தோம். ஃபெர்டினாண்டோ என்கின்ற அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுநரினுடைய மகன். சாதாரண ஆள் கிடையாது. ஒரு அந்த லிஸ்பன் என்கின்ற அந்த இடத்தினுடைய ஆளுநரின் மகன் அவர் நினைத்திருந்தால், வீட்டிலே இருந்திருந்தால் வளர்ந்து அவரும் ஒரு ஆளுநராக இருந்திருக்கலாம், ஒரு கவர்னராக அவரும் ஆகியிருக்கலாம். நம்மளாம் பார்க்குறோம், ஒரு சிலர்கிட்ட நம்ம போய் கேட்குறோம், அப்பா சாமியாராக விரும்புறியாப்பா, நீங்கள் சிஸ்டராக என்ன விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம்? I want to become a doctor, I want to become a lawyer, I want to become an astronaut. இதை தான் நம்ம சொல்கிறோம். இல்லை, நான் மருத்துவர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நான் இதுவும் ஆகணும், அதுவும் ஆகணும், பைலட் ஆகணும். இப்பொழுதெல்லாம் யாரும் நான் இறைவனுக்காக என்னுடைய வாழ்க்கையை கொடுக்கின்ற ஒரு குருவாக வேண்டும் என்று சொல்வது கிடையாது. சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்களே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பெரிய கனவுகளோடு அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள். சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறக்கிறவங்க பசங்களை என்ன சொல்கிறோம்? நீ பெரிய டாக்டர் ஆகணும்டா தம்பி, நீ பெரிய என்ஜினியர் ஆகணும் நீ அப்படின்னு சொல்லி தான் நம்ம வளர்க்குறோம். அவர் தன்னுடைய குடும்பத்திலே ஒரு ஆளுநராக அவர் இருந்திருந்திருக்கலாம். அவர் வளர்ந்திருந்தால் கண்டிப்பாக அந்த காலத்தெல்லாம் தந்தை ஆளுநராக இருந்தால் மகனுக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்படிப்பட்ட விஷயத்தை அவர் அறிந்திருந்தாலும் அவர் தன்னுடைய 15வது வயதிலே ஆண்டவருடைய அந்த ஆவியால் உந்தப்பட்டவராக, அந்த பேரார்வத்தின் வெளிப்பாடாக அவர் அந்த அகுஸ்தினாரனுடைய மடத்தில் போய் சேருகின்றார். லிஸ்பன் என்கின்ற இடத்திலே போய் சேருகின்றார். பேரார்வம், ஆண்டவர் மேல் வைத்திருந்த பேரார்வம். நாம் எப்படி ஆண்டவர் மேலே பேரார்வம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை. அது மட்டும் கிடையாது, அவர் அந்த இடத்திலே 2 ஆண்டுகள் இருந்தார். 2 ஆண்டுகள் அந்த இடத்தில் அவர் இருக்கின்ற பொழுது அவருடைய பெற்றோர்கள், அவருடைய உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் அடிக்கடி வந்து அவரை அந்த மடத்திலே பார்த்துவிட்டு செல்வார்கள். அவர் அதை ஒரு தொந்தரவாக கருதினார்.
இறைவனுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்வதற்காக இறைவனுடைய அந்த அந்த அழைப்பை முழுமையாக தன்னுள் இணைத்து கொள்வதற்கு அது ஒரு ப்ராப்ளமாக, ஒரு ஹர்டிலாக இருக்குது, ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை உணர்ந்தார். அவரே என்ன பண்ணுறாருன்னா அந்த அந்த குருக்களிடம் சென்று சொல்லுகிறார், தயவு செய்து என்னை இந்த இடத்திலிருந்து மாற்றிவிடுங்கள். இங்கே இருந்தால் என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் அடிக்கடி வந்து என்னை என்ன சொல்கிறாங்க, உலகத்தினுடைய செயல்களை பற்றி பேசுகிறார்கள். வழக்கமாக அரசியலை பற்றி அவர்கள் பேசினார்கள். மிக முக்கியமாக அவர்களுடைய நண்பர்கள் எப்படியாவது இவருடைய பெர்டினாண்டோவினுடைய மனதை மாற்றி குருமடத்திலிருந்து அவரை வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இதை உணர்ந்தவராக கெஞ்சி கேட்கிறார் போய் அவங்க கிட்ட. எவ்வளவு ஒரு பெரிய வாஞ்சையோடு இருந்திருக்கிறார் ஆண்டவரிடம் பாருங்கள், யோசித்து பாருங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, கோயம்பரா என்கின்ற இடத்திற்கு அவரை அனுப்பிவிட்டார்கள். அனுப்பிச்சு வச்சிட்டான். அங்கே போனவுடன் நம்ம வழக்கமாக அந்தோனியாரை பற்றி பல கதைகள் பேசுவார்கள். ஏனென்றால் இருக்கின்ற புனிதர்களிலே பல கோடி அற்புதங்களை செய்தவர் அவர்தான். அவரை பற்றி தான் நிறைய சொல்லுவாங்க. அப்படி இவர் பண்ணார், இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. புனித அந்தோனியார் அங்கு 8 ஆண்டுகள் கோயம்பரா என்கின்ற இடத்திலே அவர் இருந்தார். மிகவும் அடக்கமானவர், அதிகமாக பேச மாட்டார், தவ வாழ்க்கையில் அதிகமாக நிலைத்திருந்தவர். அப்படின்னு ஒரு ஆள் இருக்கிறாருன்னு தெரியாது. அந்த அளவிற்கு அவர் அமைதியாக இருந்தவர் தான் புனித அந்தோனியார். ஆனால் மிகவும் பெரிய புத்திசாலி. எப்படிப்பட்ட புத்திசாலி என்றால் அந்த 8 வருடங்களுக்குள்ளாகவே 4 நற்செய்திகளையும் மனப்பாடம் செய்து விட்டவர் அவர். எங்கிருந்து எதை கேட்டாலும் அவர் சொல்லுவார். நற்செய்தியின் மேல் அதிக அளவு கடந்த ஒரு பாசம் வைத்திருந்தவர், அதிக நம்பிக்கை வைத்திருந்தவர். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டார். அப்படிப்பட்டவர் அவர். 8 வருஷம் நீங்கள் கேட்டீங்க இன்னைக்கு. அங்கே இருக்கின்ற பொழுது, கோயம்பரா என்கின்ற அந்த இடத்தில் அவர் இருக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது? அசிசி சபையை சார்ந்தவர்கள் வருகிறார்கள். வந்தவுடனே அவர்களுடைய எளிமைத்தனத்தை அவர் கண்டு அந்த குருமடத்தில் அவர் சேரவில்லை. அந்த எளிமைத்தனத்தை கண்டு அந்த குருமடத்தில் அவர் சேரவில்லை. ஏனென்றால் கோயம்பரா என்ற இடத்திற்கு அவர் சாமியாராயிட்டு அந்தோனியார் என்ன வேலை செய்தார் தெரியுமா? எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தார்னா, கெஸ்ட்டுங்களாம் வருவாங்க, விருந்தாளிகள் எல்லாம் வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு உபசரிப்பு செய்பவராகத்தான் அங்கு அவர் இருந்தார். மிக எளிய பணி அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே அசிசி சபையை சார்ந்த இந்த குருக்கள் அங்கு தங்கி அங்கிருந்து அவர்கள் கிளம்பி மொரோக்கோ என்கின்ற இடத்திற்கு சென்றார்கள், ஒரு நாட்டிற்கு சென்றார்கள். போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போகிறாங்க, அந்தோனியார்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அவர் பேர் பெர்டினாண்டோ என்று அவர் அழைக்கப்பட்டார். சொல்லிட்டு போகிறாங்க, அம்பி நாம் இங்கிருந்து போகிறோம், நாங்கள் இறைவனை பற்றி மொரோக்கோவிலே நாங்கள் பேச போகிறோம், அவருடைய நற்செய்தியை நாங்கள் பரப்ப செல்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் அங்கு மறை சாட்சிகளாய் இறந்து போவோம் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். சொல்லிட்டு போன மாதிரியே அவர்கள் அங்கு மொரோக்கோ என்கின்ற அந்த நாட்டிலே அவர்கள் மறை சாட்சிகளாக கொலை செய்யப்பட்டார்கள், தலை துண்டிக்கப்பட்டு. அவர்களுடைய உடலானது மீண்டும் கோயம்பரா என்கின்ற இடத்திற்கு எடுத்து கொண்டு வரப்பட்டது. அதை பார்த்தவுடன் நானும் மறைசாட்சியாக இறக்க வேண்டும், மொரோக்கோ என்கின்ற அந்த நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று ஒரே காரணத்திற்காக அவர் அந்த அசிசி சபையில் சேர்ந்தார். பார்த்தீங்களா, நம்மளாம் வாழணும்னு ஆசைப்படுவோம். எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம். ஆனால் புனித அந்தோனியார் நற்செய்திக்காக நான் இறக்க வேண்டும், மொரோக்கோவிற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அசிசி சபையில் சேர்ந்தார். அகுஸ்தீன் சபையை சார்ந்தவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் துறவிகள், வெளியே சென்று அவர்கள் போதிக்க மாட்டார்கள். 4 சுவர்களுக்குள்ளே இருந்தவர்கள் ஜெபம் தபம் என்று இருக்கின்றவர்கள். அந்த சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அவர் அசிசி சபையை சேர்ந்தார். சும்மா சேரல, அவர் சேரும் பொழுது பல இன்னல்கள் அவர் அனுபவித்தார். கூட இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க, பாருப்பா 8 வருஷம் நம்ம கூட இருந்தான், இங்கே 8 வருடம் இங்கிருந்து நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம். இவரை நம்மக்கிட்ட தியாலஜி படித்தார், நம்மக்கிட்ட படித்தார், நம்மக்கிட்ட பைபிள் படித்தார், நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஈடுபட்டார், நாம் அவரை குருவாக மாற்றினோம்.
ஆனால் இப்பொழுது அசிசி சபையில் சேரணும்னு ஆசைப்படுறார் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய சகோதரர்கள், அதாவது அந்த சபையில் இருந்த சகோதரர்கள் அவரை ஏளனமாக பேசினார்கள். எதை பேசினாலும் நான் கண்டுக்க மாட்டேன், எனக்கு ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும், அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் அசிசி சபையில் அவர் சேருகிறார். பேரார்வம் கொண்டவர், அவர் பேரார்வம் கொண்டவர். முதல் ஆண்டவர் மேல் நாம் பேரார்வம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், உள்ளத்திலிருந்து பேரார்வம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது இறைவார்த்தை. இறைவார்த்தை புனித அந்தோணியாரினுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு சக்தியாக அது செயல்பட்டது. இறைவனுடைய வார்த்தை. கோயம்பராவிலிருந்து அசிசி சபையில் சேர்ந்து அவர் மொரோக்கோ தீவிற்கு அனுப்பப்பட்டார். கேட்டார், கெஞ்சி கேட்டார், என்னை எப்படியாவது என்ன மொரோக்கோ தீவிற்கு அனுப்புங்கள், நான் இயேசுவிற்காக மறைசாட்சியாக இறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அங்கே போகின்ற வழியிலே மொரோக்கோவை அடைந்தவுடன் அவருக்கு உடல் நலம் குன்றி போனது, உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு அவருக்கு. புனித அந்தோணியார் எப்போவுமே வழக்கமாக அதிக தவ முயற்சிகளை ஈடுபடுவதால் நிறைய சாப்பிட மாட்டாராம். அடிக்கடி அவர் தவம், ஜெபம் என்று இருப்பார். அதிகமாக ஃபாஸ்டிங் பண்ணுவாராம். அதால் அவருடைய பாடி வீக்காக இருக்குமா, எப்பவுமே சக்தி வாய்ந்தவராக ஒன்றும் அவர் இல்லை, வீக்காக தான் இருந்தார் அவர். போகின்ற வழியில் மொரோக்கோவிலே அவருக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டதால், உடம்பு சரியில்லாமல் போனதால் மொரோக்கோவிலே தங்கி இருந்து போதிக்க முடியாமல் அவரை அங்கிருந்தவர்கள், அந்த சபையில் இருந்தவர்கள், அசிசி சபையில் இருந்தவர்கள் சொல்லிட்டாங்க, இனிமேல் நீங்கள் இருக்க முடியாதுப்பா, நீ தயவு செய்து கோயம்பராவுக்கு திரும்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கப்பலில் வைத்து அனுப்பிவிட்டார்கள். கப்பல் வருது, திரும்பி கோயம்பரா போகலான்னு சொல்லிட்டு வர வழியில்தான் காற்று ஒன்று அடித்து அந்த கப்பல் சிசிலி தீவை அடைந்து வருகிறது. சிசிலியா என்கின்ற அந்த தீவிற்கு போயிடுறார். அங்கு சென்றவுடன் அவர்களுடைய சபைக்கு அவர் செல்லுகிறார். அசிசி சபையினருக்கு போகிறார். அந்த குழுமத்திற்கு போகிறார். போகின்ற பொழுது சந்தேகம் அவர்களுக்கு. இந்த காலத்திலலாம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், உங்கள் கம்யூனிட்டியிலிருந்து அந்தோணியார் வந்திருக்காராப்பா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்லிடுவாங்க. அப்போல்லாம் அப்படி கிடையாது. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு சென்றிருக்கிறார். அந்த சபையில் அதிகமான குருக்கள் இருந்தார்கள். யார் எந்த குரு என்று அவர்களுக்கு தெரியாது. இவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார், உடல்நிலை சரியில்லாமல் அங்கு சென்றதால் அவர் வச்சுக்கலாமா வச்சுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி யோசித்தார்கள். இருந்தாலும் அங்கே இருந்த அந்த மட தளபதி ஏற்றுக்கொண்டார். உடம்பு சரியில்லாமல், உடல்நிலை சரியில்லாமல் அங்கு இருந்ததால் எந்த ஒரு பணியும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. அவர் அங்கேதான் இருந்தார், எதுவுமே கொடுக்கல அவருக்கு. எப்படிப்பட்ட அவர், யார் அப்படி ஒருத்தர் இருக்காரா, இப்படி அந்தோணியார்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கூட அங்கே இருந்த கம்யூனிட்டி, அந்த குழுமத்தில் இருந்தவர்களுக்கு தெரியாதவராக, ஒரு இன்விசிபிள் பர்சனா அப்படின்னு சொல்கிறோம்ல, யாருக்கும் தெரியாமல் தான் அவர் அங்கே இருந்தார். எப்படிப்பட்டவராக அவர் இருந்தார் என்றால், அங்கு ஒரு மீட்டிங் நடந்துச்சு, பெரிய மீட்டிங் நடந்துச்சு. அந்த சபையினுடைய அசிசி சபையினுடைய நிறுவனரான பிரான்சிஸ் அசிசி அங்கே வந்தார். அப்பொழுது அவர் வருகின்ற பொழுது அவரை சந்தித்து நேராக பேசுகின்ற அந்த பாக்கியம் கூட அவருக்கு கிடைக்கவில்லை. அந்த சபையினுடைய தளபதி, அவர் சபையை தொடங்கியவர், அவரை போய் பார்க்கணுன்னா நீ பெரிய ஆளாக இருக்கணும், அவரை பார்க்க கூட முடியாத அளவிற்கு அவர் அந்த கம்யூனிட்டியில், அந்த குழுமத்தில் அவர் இருந்தார். புனித அசிசியாருக்கும் உடம்பு சரியில்லை. அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட அவரை யாருமே கண்டுக்கவே இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் புனித அந்தோணியார் மிகவும் சக்தி வாய்ந்தவராக ஜெபம் சொல்லுவார், அடிக்கடி ஜெபம் செய்வார். அவர் என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய உடலை ஒடுக்கி வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போ தான் அங்கே இடத்துல ஆர்டினேஷன் ஒன்று நடக்குது. ஃபாதராக ஆகிறாங்க, ஒரு சில பிரதர்ஸுங்க ஃபாதராக ஆகிறாங்க. என்ன நினச்சிட்டு வந்தாங்க, அந்த ஃபாதர் பிரசங்கத்தை ரெடி பண்ணிடுவார், இந்த ஃபாதர் பிரசங்கத்தை ரெடி பண்ணிடுவார், நான் பிரசங்கத்தை தயார் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு நிறைய ஃபாதருங்க யாருமே மறையுரையை தயாரிக்காமல் வந்து விட்டார்கள். அங்கே வந்த உடனே தான் தெரியுது யாருமே மறையுரையை தயாரிக்கவில்லை என்று. அப்போ தான் சொல்கிறாங்க, அந்த மடத்தினுடைய தளபதி சொல்கிறாரு, நீ பிரசங்கம் வைப்பா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்கிறாங்க. என்னெல்லாம் வைக்க முடியாது ஃபாதர், நீ வைக்கிறியாப்பா, என்னால் வைக்க முடியாது, நீ வைக்கிறியா பிரசங்கம், வைக்க முடியாது. அப்போ தான் அந்தோணியார்கிட்ட கேட்குறாங்க, புனித அந்தோணியார்கிட்ட நீ பிரசங்கம் வைக்கணும். அப்பொழுதும் அந்தோணியார் என்ன சொன்னார்,
நானும் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தார். அதெல்லாம் கிடையாது, நீ வச்சே ஆகணும், யாராவது ஒருத்தர் வைக்கணும்ல, நீ வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கு வற்புறுத்தப்பட்டார். அந்தோனியார் பயந்த சுபாவம் கொண்டவராக, அந்த நேரத்தில் பயந்து போனவராக தன்னுடைய முதல் மறையுரையை அந்த 5 குருவானவர்கள் திருநிலைப்படுத்தப்பட்ட அந்த நாளில் வைத்தார். முதல் மறையுரை. அதை கேட்டவுடன் அங்கிருந்த அனைவரும் வியப்புக்கு உள்ளானார்கள். ஏனென்றால் அவர் ஆண்டவருடைய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவராக, விவிலியத்திலே அதீத புத்திசாலியாக, விவிலியத்தை முழுவதுமாக கற்றறிந்த ஒரு பேரறிஞனாக அவர் இருந்தார். அவருடைய பிரசங்கத்தை கேட்டவுடனே முதல்ல இப்படி ஒரு புத்திசாலி நம்மக்கிட்ட இருந்தது நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நாம் இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவார்த்தை 2வது மிக முக்கியமான ஒரு விஷயம். இறைவார்த்தை சோர்ந்து போயிருப்பவரையும் தூக்கி எழுப்பும். நீ சமுதாயத்தில் எங்கே ஓரத்தில் இருந்தால் கூட இறைவார்த்தை உன்னை மேலே தூக்கி எழுப்பி அனைவருக்கும் காட்டும் இவர் இறைவார்த்தையில் சிறந்தவர் என்று. இறைவார்த்தையை அடிக்கடி வாசியுங்கள், இறைவார்த்தையை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு முன்னேற்றம் நடக்கும். அதுதான் நாம் அடிக்கடி ஃபாதர்ஸ்லாம் சொல்கிறோம். பைபிளை படிங்க, உங்களுக்கு அப்போ தான் அதனுடைய மகிமை உங்களுக்கு புரியும். நீங்கள் காணாமல் இருந்திருப்பீர்கள், அனைவரும் உம்மை காண்பார்கள். விவிலியத்தின் மூலமாக அனைவரும் உங்களை காண்பார்கள். அதுதான் புனித அந்தோனியாருக்கு நடந்துச்சு. இப்படிப்பட்ட மறையுரை ஆற்றிய அவர், இந்த விஷயம் பிரான்சிஸ் அசிசி அவருக்கு தெரிந்தது. அங்கிருந்து லெட்டர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? இன்றிலிருந்து விவிலியத்தை போதிப்பவராக, விவிலியத்தை மற்ற சக குருக்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் படிப்பிப்பவராக அவர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க. அப்போதான் இறைவார்த்தை தான் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. நம்மளுடைய இறைவாக்கம் அப்படிதான். இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா? கண்டிப்பாக விவிலியத்தை பாருங்கள். பேரார்வத்தோடு, உள்ளார்ந்த பேரார்வத்தோடு இறைவனுடைய வார்த்தையையும் நீங்கள் வாசியுங்கள். 3வது சூழ்நிலை. நம்ம சூழ்நிலை என்னன்னு பார்க்கணும். அந்த சூழலுக்கு ஏற்றவாறு தான் ஆண்டவர் நம்மை அழைப்பார். அவருடைய திருவுளமானது நமக்கு கொடுக்கப்படும். விவிலியத்தில் நாம் பல பேரை பார்க்கிறோம், இறைவாக்கினர்களை பார்க்கின்றோம். ஒரு இறைவாக்கினரை அழைத்து, ஏசாயா என்கின்ற இறைவாக்கினரை அழைத்து, சூழலை சுற்றிப்பார், நீ என்ன செய்ய போகிறாய், இந்த மக்களுக்கு ஏற்றவாறு நீ இறைவார்த்தையை மக்களுக்கு போதிக்க வேண்டும், புதிய உடன்படிக்கையை பற்றி நீ போதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொன்னார் கடவுள். எரேமியா இறைவாக்கினரை கூட்டு சொன்னார், நீ பிரமாணிக்கத்தை பற்றி பேசு, ஏனென்றால் இந்த மக்கள் பிரமாணிக்கமற்றவர்களாக இருந்தார்கள் என்பதை பேசு. ஓசியா இறைவாக்கினரை கூப்பிட்டு சொல்றாரு, ஆண்டவர் எவ்வாறாக இஸ்ராயல் மேல் காதல் வைத்திருக்கின்றார் என்பதை நீ அறிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறைவாக்கினருக்கும் ஒரு கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதை செய்வாங்க. புனித அந்தோனியாரும் அப்படிதான். அல்பிஜென்சியனிசம் என்று சொல்லுவார்கள், மார்சியனிசம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட தப்பறைகள் என்றால் கிறிஸ்தவ விழுமியங்களுக்கு எதிராக இருந்த கொள்கைகளை அவர் வாதாடி அவர்களிடம் வென்றார். அதுதான் அவருடைய வேலையார். கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார். இதுதான் 3 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். முதல் விஷயம் உள்ளார்ந்த பேரார்வம், 2வது இறைவார்த்தை, 3வது கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு. இந்த 3ம் எப்பொழுது ஒன்றுபடுகிறதோ அப்பொழுதே நாம் இறைவனுடைய திருவுளத்தில் பங்கு கொள்ளுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய திருவுளத்தில் பங்கு கொள்வது என்பது ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நாம் நமக்குள் இறக்க வேண்டும், இயேசுவை உயிர்ப்பிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். எல்லாரையும் பார்த்துங்க, ஏசாயா என்கின்ற தீர்க்கதரிசி எவ்வாறு இறந்தார்? எப்படி இருந்தார்? ஏசாயா என்கின்ற தீர்க்கதரிசி எப்படி இருந்தார்? அவரை அறம் வைத்து பாதியாக வெட்டிட்டாங்க. இறைவனுடைய வார்த்தையை பேசி அவருடைய திருவுளத்தை இவன் நிறைவேற்றுகிறான், அறம் வைத்து அவரை 2ஆக பிளந்தார்கள். எரேமியா என்கின்ற இறைவாக்கினரை கல்லால் அடித்தே கொன்றார்கள். இப்படிதான் 12 அப்போஸ்தலர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எப்படியெல்லாம் அவர்களை துன்புறுத்தி அவர்களை கொலை செய்தார்கள் என்று நமக்கு தெரியும். புனித அந்தோனியாரே எடுத்துங்க, சாப்பாட்டில் விஷம் வச்சிட்டாங்க. அப்படிதான் கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே,
இறைவார்த்தையை கேட்பது மட்டும் போதாது. இப்படிப்பட்ட புனிதரை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் அவருடைய வாழ்க்கையை அறிந்து கொள்வது மட்டும் போதாது. அவர் செய்த செயல்களை, அதாவது இறைவனுடைய திருவுளத்திற்கு எவ்வாறு அவர் செவிமடித்து தன்னுடைய வாழ்க்கையை அவர் நெறிப்படுத்தி கொண்டார், தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக இறைவனுடைய ஆட்சி இந்த உலகத்தில் வர வேண்டும் என்று எவ்வாறாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தார், அதை போல நானும் என்னுடைய வாழ்க்கையை இறைவனுடைய ஆட்சி இந்த உலகத்தில் வர வேண்டும் என்பதற்காக செலவழிக்க வேண்டும் என்று நாம் உறுதி கொள்ள வேண்டும். நேற்று நாம் ஒரு திருவிழா கொண்டாடணும், கரெக்டா? என்ன திருவிழா? இயேசுவினுடைய தூய இதய திருவிழா. நாம் ஏன் இதை சொல்லுறேன் அப்படின்னு சொன்னோன்னா, இன்னைக்கு அன்னை மரியாளுடைய தூய இதயம், அவங்களுடைய மாசற்ற இதயத்துடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். நாம் இந்த திருப்பலியில் அவருடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொண்டோம். புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த திருப்பலி மிக முக்கியமான ஒரு இடம். ஏனென்றால் இங்குதான் இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவினுடைய இதயமானது கிழிக்கப்படுகின்றது. இங்குதான் இயேசுவினுடைய உடலானது பிடப்படுகின்றது, அவருடைய இதயமானது கிழிக்கப்படுகின்றது. இதயத்தை குத்துறான் ஒருத்தன், இயேசுவினுடைய இதயத்தை குத்தின உடனே அங்கிருந்து ரத்தம் வருகிறது, நீர் வருகிறது. அவர் உடம்புல ரத்தம் இல்லை, அதுதான் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. கடைசியில் இறுதி சொட்டு வரை நமக்காக இயேசு செலவழித்திருக்கிறார். கடைசி blood, the last drop of blood was shed for all of us. கடைசி drop of blood நமக்கு பண்ணார் இயேசு. புத்தனவன் என்ன பண்ணா? புனிதனாக மாறிவிட்டான். புனித லாஞ்சினூஸ் என்று அவரை நாம் அழைக்கின்றோம். குத்துறதை பார்த்தான் இன்னொருத்தன், அவன் என்ன சொன்னான்? இவர் உண்மையாகவே இறைமகன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இன்னொருத்தர் இயேசுவினுடைய இதயத்தை குத்தினார். யார் அவர்? புனித தோமையார் என்கிறவர். அவர் ஈட்டி வச்சு குத்தல, கையை வச்சு குத்தி போயிட்டார், விரலை வச்சு குத்தினார். அவர் குத்தும் பொழுது என்ன சொன்னார்? என் ஆண்டவரே, என் தேவனே அப்படி சொன்னார். இயேசுவினுடைய இதயத்தை குத்தினவர். நாம் டெய்லி என்ன தெரியுமா பண்ணுறோம்? பூசையில் இயேசுவினுடைய இதயத்தை குத்துறது கிடையாது, அவருடைய இதயத்தின் மேல் வாய் வைத்து அவருடைய இரத்தத்தை, அவருடைய இந்த தண்ணீரை குடிக்கின்றோம். எல்லா பூசையிலும் அது நடக்குது. குத்தனவன் புனிதனாயிட்டான், அதை பார்த்தவன் இவரே உண்மையாகவே இவருடைய கடவுள் மகன்னா. இன்னொருத்தர் கையை விட்டு பார்த்தாரு, ஆண்டவரே என் தேவனே என்னாரு. நம்ம வாயை வச்சு அவருடைய இரத்தத்தையும் அவருடைய அந்த தண்ணீரையும் குடிக்கின்றோம். நாம் என்ன செய்ய போகிறோம்? அதுதான் கேள்வி, இல்லையா? ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் அவரை குடிக்கணும். ஒரு தாயிடம் ஒரு குழந்தையானது எவ்வாறாக தன்னுடைய பால் குடிக்குதோ அது மாதிரி நாம் இயேசுவினுடைய இரத்தத்தை குடித்து வளருகின்றோம். நம்முடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு என்ன? புனிதர் அந்தோனியாருடைய வாழ்க்கையை பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையின் வெளிப்பாடு என்ன? தூய அன்னை மரியாள் அவர் தன்னுடைய தூய இதயத்தை, அவருடைய தூய இதய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இன்று நாம் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும். அவருடைய இதயத்தையும் ஒரு வாள் ஊடுருவியது. இறைப்பணியை செய்கின்றவர்கள் அனைவருடைய இதயமும் கண்டிப்பாக வாளால் ஊடுருவும். அவர் சொல்வதை போல செய்யுங்கள். இன்னைக்கு நற்செய்தியில் என்ன சொல்றாரு? இதோ ஆண்டவருடைய அடிமைன்னு சொல்றாரு. நாம இன்னைக்கு இந்த பூசையில் என்ன சொல்லலாம்னா, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நானும் உங்களுடைய அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று நாம் இந்த திருப்பலியில் ஒருவர் மற்றவருக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. ஆமென்.